கேதரிங் பேண்ட் வந்து எப்படி வெட்டணும்ன்றத மெட்டீரியலில் போட்டு வரைஞ்சி காட்டுறேன், கற்றுக்குங்க. அதே மாதிரி திரும்பவும் நேரோ பேண்ட் ஒன்று போட போகிறேன், அது அப்புறம் வீடியோ போடுறேன். இப்போ வந்து முதல்ல கரபாகம் இதில் பார்டர் இருக்குது, இது வேறு மெட்டீரியல் நான் உங்களுக்காக போடுறேன். இது வந்து கரபாகம் இதை வந்து ரெண்டாக வச்சுக்கிட்டு நம்ம 2 கால் வர்றதுக்காக இதை ட்ரையாங்கிளாக மடிச்சிடணும். கரெக்டாக இருக்கணும், சுருக்கம் வரக்கூடாது. இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஜாயிண்ட் வந்து இது பாருங்கள், இந்த ஜாயிண்ட் நம்ம முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறமா இது மெஷர்மெண்ட் பேண்ட்டு. இதை வந்து கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கோல்டி அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த காலினுடைய அகலம் இந்த ஷார்ப்பில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கரெக்டாக அதை வரைஞ்சிருங்க. இதுக்கு தையலுக்கெல்லாம் துணி விடக்கூடாதுடா. அதுக்கப்புறமா பேண்ட்னுடைய ஹைட் வந்து கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சு கரெக்டாக இது எங்கே வருதோ மேலே இருக்கிற இடுப்பு பகுதியும் எடுத்துடணும். ஏன்னா அதுதான் கேதரிங் பேண்ட்டுக்கு வர்ற சுருக்கம் வர்றது. நம்ம நார்மல் பேண்ட்டுக்கும் கேதரிங் பேண்ட்டுக்கும் 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும்டா. நம்ம ஹைட் 40 இருக்குன்னா 50 இருக்கணும். இப்போ இந்த ஹைட்டை வந்து பேண்ட்டுடைய ஹைட்டை வச்சு இப்படியே பக்கத்தில் வரைஞ்சிருங்க. நீங்கள் வரைய சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி பண்ணுவீங்க. அதனால் நேராக வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்ட பிறகு இப்போ இந்த இடத்துல சீட் சுற்றளவு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து வச்சு கரெக்டாக தையலுக்கு இதில் எதுக்குமே தையல் விடாதீங்கம்மா. இதுலேருந்து இதை ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. அதே தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, 9 இன்ச்சஸ் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 9, மீதி பேருக்கு 8.5, அவ்வளோதான். அதை வச்சுருங்க. வச்சுட்டு இன்ச்சு டேப் வச்சு மெஷர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த கால் பகுதி மட்டும் இங்கே வைக்கணும். ஏன்னா இப்போ இது கால் இடுப்பு வந்து நம்ம தனியாக எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஹைட்டு வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுலேருந்து இது எவ்வளவு இருக்கோ அதே அளவு இங்கே வரைஞ்சிடணும். இந்த பேண்ட்டுக்கு பக்கத்தில் அப்படியே வந்துடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? இப்போ வந்து இது 2 பீஸ் இருக்கா, இந்த குட்டியை இதுக்கு ஒரு 2 ஜாயின் போடணும். இது 2ல் இதுக்கு ஒரு ஜாயின் போட்டுருவோம். அங்கே வெட்டுற விட்டு இங்கே வெட்டுற விட்டு இங்கே ஜாயின் போட்டுருவோம். இதை வந்து அந்த இடுப்பு பகுதிக்கு கரெக்டாக இந்த இடத்துல மெஷர் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு பக்கத்தில் 1 இன்ச் விட்டுட்டு இதை எடுத்துருங்க. இந்த ஹைட் எடுத்துகிட்டு 2 இன்ச்சஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவ்வளோதான். நம்மளுக்கு கேதரிங் பேண்ட்டுன்னா நிறைய துணி வேணும். டைலர் வந்து நல்லா ஏமாற்றுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் அந்த ஓரத்தில் போட்டோன்னா இன்னும் இந்த இடத்துல மிச்சமாக இருக்கும். 1 இயர் பேபிக்கு குட்டியாக ஒரு பேண்ட்டு தைச்சிடலாம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.